பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. இறைவனின் சாந்தியும் சமாதானம் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபஅ தாபீன்கள், வலிமார்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், நம்மவர்கள், நம் குடும்பத்தினர்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் குன்றாமல் குறையாமல் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். قال الله سبحانه وتعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الذين إذا ذكر الله وجلت قلوبهم والصابرين على ما أصابهم والمقيم الصلاة ومما رزقناهم ينفقون. صدق الله العلي العظيم. அல்லாஹ்வை பற்றி நினைவூட்டப்பட்டால் அவர்களின் உள்ளங்கள் அஞ்சி நடுங்கும். தங்களுக்கு ஏற்படும் சோதனைகளை அவர்கள் பொறுத்து கொள்வார்கள். தொழுகையை கடைபிடிப்பார்கள். அவர்களுக்கு நாம் வழங்கியவற்றிலிருந்து நல்வழியில் செலவு செய்வார்கள் என்று அல்லாஹ் தஆலா இந்த வசனத்திலே சொல்லித் தருகிறார். இதற்கு முந்தைய வசனத்தில் இறுதியாக அல்லாஹ் தஆலா சொன்னா, அல்லாஹ்வை அஞ்சி நடப்பவருக்கு நீங்கள் நற்செய்தி கூறுவீர்களாக என்று அல்லாஹ் தஆலா சொன்னான். அல்லாஹ்வை அஞ்சி நடக்கக்கூடியவர்கள்னா யார்? அதுக்கு விளக்கமாக தான் அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தை சொல்றான். அல்லாஹ்வை அஞ்சி நடக்கக்கூடியவர் யார் என்று சொன்னால், அவர்களுக்கு அல்லாஹ் பற்றி நினைவூட்டப்பட்டால் அவர்களின் உள்ளம் அஞ்சி நடுங்கும். தங்களுக்கு ஏற்படும் சோதனைகளை அவர்கள் பொறுத்து கொள்வார்கள். தொழுகையை கடைபிடிப்பார்கள். அவர்களுக்கு நான் வழங்கியவற்றிலிருந்து நல்வழியில் செலவு செய்வார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப அல்லாஹ்வை அஞ்சி நடக்கக்கூடிய யாருங்க? அவர்களுக்கு என்ன செய்யும்? அல்லாஹ்வுடைய பற்றி பேசப்பட்டா உள்ள நடுங்கும், பயம் ஏற்படும். அல்லாஹ்வுடைய அச்சம் என்ன இருக்கக்கூடியவன் அல்லாஹ்வை அஞ்சி நடக்கக்கூடியவர்கள். அல்லாஹ்வுடைய அச்சம் எதை எடுத்தா நம்ம பார்க்கிறது தவறானதா சரியானதா, நம்ம பேசுறது சரியானதா தவறாதா, நாம சம்பாதிக்கிறது தவறா சரியா, எல்லாம் யோசிச்சு நம்ம பார்த்து நடக்கக்கூடியவர்கள் தான் யாருங்க? அல்லாஹ்வை அஞ்சி நடக்கக்கூடியவர்கள். நம்ம ரோட்ல எப்படி நடப்போம்? கல்லு முள்ளு இருக்க இடத்துல நம்ம நடக்கும்போது எப்படி நடந்தோம்? பார்த்து நடப்போமா இல்லைங்களா? முள்ளு குத்திடக்கூடாது, கல்லு குத்திடக்கூடாது, நம்ம ஆடையை கிழிச்சிடக்கூடாது, எல்லாம் பார்த்து நடப்போமா இல்லைங்களா? ஒரு சேறு சகதி நடக்கும்போது நம்ம நடக்கும்போது எப்படி நடப்போம்? நம்முடைய செப்பல் மேல தெரிச்சிடக்கூடாது, அந்த சகதியை தெரிச்சிடக்கூடாது என்று பக்குவமா பார்த்து நடப்போமா இல்லையா? இதே மாதிரிதான் நம்முடைய வாழ்க்கையில நாம நடக்கணும். ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கேட்டாங்கல்ல, உபய் இப்னு அம்ர் ரலியல்லாஹு தஆலா, உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அவங்கள்ட்ட கேட்டாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அவங்கள்ட்ட கேட்குறாங்க, இறையச்சம்னா என்ன? இறையச்சம்னா என்னன்னு கேட்கும்போது அவங்க கேட்குறாங்க, பதில் சொல்றாங்க, நீங்க கல்லு முள்ளு இருக்கிற ரோட்ல நடந்து பார்த்துருக்கீங்களா? நடந்திருக்கேன். எப்படி நடப்பீங்க? திருப்பி கேள்வி வைக்கிறேன் உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்கள பார்த்து, எப்படி நடப்பீங்க? எங்களுடைய ஆடைகள் கிளியாம இருக்கிறதுக்காக, காலும் கிளியாம இருக்கிறதுக்காக வேண்டி பார்த்து பக்குவமா நடப்பேன். இப்படித்தான் நீங்க வாழ்க்கையில் நடக்க வேண்டும். எதை செஞ்சாலும் இது அல்லாஹ் நம்மளை ஏற்றுக்கொள்வானா, அல்லாஹ் நம்ம தண்டிப்பானா, இப்படிலாம் நடந்துகிட்டு இருக்கிறவன் இந்த பயத்தோட நடப்பதான் இறையச்சம். கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னாங்களா இல்லைங்களா? இறையச்சம் என்பது மிகப்பெரிய ஒரு பாக்கியம். யாருக்கு அல்லாஹ் தஆலா அந்த இறையச்சத்தை கொடுத்தால் மிகப்பெரிய பாக்கியசாலி, மிகப்பெரிய பாக்கியசாலி. ஒரு சஹாபி வந்து கேட்கிறாங்க, ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க ஒரு தெரு வழியா நைட்டு போயிட்டு இருக்கிறாங்க. போயிட்டு இருக்கும்போது இரவு நேரம் யாருமே, ஆனா அழுகிறவள் கேட்குது, சத்தம் மட்டும் கேட்குது. ஒரு பெண்மணி அழுகிற சத்தம் கேட்குது. பக்கத்தில் போய் பார்க்குறாங்க. அந்த அம்மா பேசுனது தான் அவங்களுக்கு உள்ளத்தை உலுக்கியது. ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவருடைய உள்ளத்தை உலுக்கியது. அல்லாஹ்வுடைய பயம் மட்டும் இல்லை என்று சொன்னால் இன்னைக்கு நான் எப்படியோ நடந்திருப்பேன். அல்லாஹ்வுடைய பயம் மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு நான் எப்படியோ நடந்திருப்பேன். என்னுடைய கணவர் என்னை விட்டு போய் பல நாட்கள் ஆச்சு. சன்மார்க்க யுத்தத்துக்காண்டி போயிருக்கிறாங்க. யுத்தத்துக்காண்டி அவங்களை அனுப்பி வச்சிருக்காங்க உமர் ரலியல்லாஹு தஆலா. அப்போ அந்த அம்மாவுடைய கணவரும் போயிருக்கிறாங்க இல்லையா? அப்போ அதை குறித்து அந்த அம்மா பேசுறாங்க, என்னுடைய அல்லாஹ்வுடைய பயம் மட்டும் இல்லைன்னு சொன்னால் இன்னைக்கு நான் எப்படியோ நடந்திருப்பேன். ஆனால் என்னுடைய கணவர் என்னை விட்டு போய் பல நாட்கள் ஆச்சு, யார்கிட்ட நான் முறையிடுறது? அப்படி அந்த அம்மா புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க இரவு நேரத்தில். மறுநாள் காலையில் அந்த அம்மா அழைத்து வரப்படுகிறார்கள்.
அந்த அம்மாவை இன்னொரு அம்மாவோட பாதுகாப்பாக உட்கார வச்சுட்டு, உன்னுடைய கணவனை அழைச்சி வர்ற பொறுப்பு என்னுடைய பொறுப்புமா என்று கேட்டு நேர தன்னுடைய மகள்கிட்ட போறாங்க. ஹப்சார் அலி அல்லாஹ் அவங்கள்ட்ட போறாங்க. ஒரு பெண் ஆணுடைய துணை இல்லாமல் எத்தனை நாள் இருக்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க. ஆமா, ஹஃபிலத் ரஅஸஹா, அந்த அம்மா என்ன செஞ்சாங்க, ஹப்சா அம்மா அப்படியே என்ன செஞ்சிட்டாங்க, தலையை தாழ்த்திட்டாங்க. எப்படிப்பட்ட கேள்வி என்கிட்ட கேட்குறீங்க, இந்த மாதிரி கேள்வியில் என்கிட்ட கேட்காதீங்க அப்படின்னாங்க. அல்லாஹு லா யஸ்தகி மினல் ஹக், அல்லாஹ் தால சத்தியத்தை சொல்வதற்கு நிச்சய மாட்டான், வெக்கப்பட மாட்டான். அதே மாதிரி தான் நான் வெக்கப்பட மாட்டேன், நீ சொல்லு. அப்போ அவங்க சொல்றாங்க 4 மாசம் அல்ல 5 மாசம் அல்ல 6 மாசம், 4 மாசம் அல்ல 5 மாசம் அல்ல 6 மாசம் ஒரு கணவனை விட்டு ஒரு பெண்மணி தனித்திருக்க முடியும், அதுக்கு மேல முடியாது. உடனே அவங்க என்ன செய்யறாங்க, கடிதம் எழுதினார்கள். சன்மார்க்க யுத்தத்துக்காண்டி போன சகாபாக்களுடைய தலைவர்களுக்கு அவர்கள் கடிதம் எழுதினார்கள். யார் யாரெல்லாம் வீட்டை பிரிஞ்சு 4 மாசம் போயிட்டீங்களோ அவங்களாம் திரும்பி வீட்டுக்கு வந்துருங்க. 4 மாசத்துக்கு மேல எங்கேயும் போக கூடாது, வீட்டுக்கு திரும்பி வந்துருங்க. இப்ப நமக்கு நோக்கம் என்ன தெரியுமா, அந்த அம்மா சொன்ன வார்த்தை தான். அல்லாஹ்வுடைய பயம் மட்டும் இல்லை என்று சொன்ன நான் எப்படியே நடந்திருப்பேன். அந்த அல்லாஹ்வுடைய பயம் எனக்கு இருக்குது. அப்ப என்ன நம்முடைய உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய பயம் இருக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய அச்சம் நமக்கு இருக்க வேண்டும். நம்ம சாப்பிடல இருந்து, நம்ம கழிக்கிறதுல இருந்து, நம்ம உடுக்கிறதுல இருந்து எல்லாத்துலயும் அல்லாஹ்வுடைய அச்சம் இருக்கணும். நம்முடைய பார்வை அனைத்துமே மறுமை நாள்ல கேள்வி கேட்கக்கூடிய கேட்குதானே. நம்முடைய பார்வை குறித்து கேள்வி கேட்கப்படும், நம்முடைய செயல்பாட்டை குறித்து கேள்வி கேட்கப்படும். நாம பதில் சொல்றோமா இல்லையோ, நம்ம நாவு பதில் சொல்ற இல்லையோ, நம்முடைய உறுப்புகள் பதில் சொல்லும். அதை அஞ்சு இந்த உலகத்துல நாம வாழணும். அதுதான் அல்லாஹ் தஆலா சொல்றான், அல்லாஹ்வை பற்றி நினைவூட்டப்பட்டால் அவர்கள் உள்ளங்கள் அஞ்சி நடுங்கும், தங்களுக்கு ஏற்படும் சோதனையில் அவர்கள் பொறுத்துக் கொள்வார்கள். என்ன சோதனை வந்தாலும் சரி அவர்கள் பொறுத்துக்கொள். இவர்கள் தான் அல்லாஹ்வுடைய அச்சத்தோடு நடக்கக்கூடியவர்கள் என்று சொல்கிறான். இன்னைக்கு நமக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா நம்ம தையோன்னு குதிக்கிறோமா இல்லையா, குய்யோன்னு குதிக்கிறோம். எனக்கு இப்படி ஆகிப்போச்சு, எனக்கு அப்படி ஆகிப்போச்சுன்ட்டு. பொறுமையை மேற்கொள்ள வேண்டும், எல்லா விதத்திலும் பொறுமையை நாம மேற்கொள்ள வேண்டும். கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட ஒரு பெண்மணி வந்து கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், எனக்கு வலிப்பு நோய் இருக்கு யா ரசூலல்லாஹ். இந்த வலிப்பு நோய் வந்து விட்டால் நான் என்னை அறியாம கீழே விழுந்து விடுகிறேன். கீழே விழுந்த பிறகு என்னுடைய ஆடை என்னை விட்டு வெளியேறுகிறது, விலகி விடுகிறது. எனக்கு இந்த நோயிலிருந்து எனக்கு நீங்க நிவாரணம் அளிப்பதற்கான அல்லாஹ்ட்ட துஆ கேளுங்க. இந்த வலிப்பு நோயிலிருந்து நான் விடுபடுவதற்கான அல்லாஹ்ட்ட நீங்க துஆ கேளுங்க. கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அம்மாட்ட கேட்கிறாங்க, இந்த நோய் உன்னை விட்டு குணமாவதற்காண்டி நான் அல்லாஹ்ட்ட துஆ செய்யறேன், துஆ செஞ்சு அல்லாஹ் தஆலா குணமாக்கிடுவான். ஆனா இந்த நோயிலிருந்து நீ பொறுமையை மேற்கொண்டால், அல்லாஹ் தஆலா உனக்கு நோயை கொடுத்துட்டான், இந்த நோயை நீ சபூர் செஞ்சுக்க. இந்த நோயை நீ சபூர் செஞ்சுட்டா உனக்கு மறுமை நாள்ல சொர்க்கம் கிடைக்கும். உனக்கு சொர்க்கம் வேணுமா, அந்த நோய் வேணுமா? உனக்கு சொர்க்கம் வேணுமா, இந்த உலகத்துல ஷிஃபா வேணுமா? அந்த அம்மா சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், மறுமையில் எனக்கு சொர்க்கம் கிடைச்சாலே போதுமானது. இந்த நோயில நான் பொறுமையா இருக்கின்றேன், இந்த நோயில நான் பொறுமையை மேற்கொள்ளுகின்றேன். ஆனா எனக்கு மறுமையில சொர்க்கம் போதும் யா ரசூலல்லாஹ். ஆனாலும் நான் கீழே விழுந்து விட்டால், அந்த வலிப்பு நோய் ஏற்பட்டு நான் கீழே விழுகிற போது என்னுடைய ஆடை என்னை விட்டு என்னுடைய அவுரத்தை திறக்காத அளவுக்கு நீங்க துஆ செய்யுங்க. கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அம்மாக்காண்டி துஆ செஞ்சாங்க. அதற்கு பிறகு அந்த அம்மா வலிப்பு நோயிலிருந்து கீழே விழுந்தாலும் அவருடைய ஆடை கணுக்கால் கூட மேலே வரவில்லை. அந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா பாதுகாத்தான். இவருக்கு அல்லாஹ் தஆலா பொறுமையை கொடுத்தான். அந்த சஹாபியத்தான பெண்மணிக்கு அல்லாஹ் தஆலா பொறுமையை கொடுத்தான். அந்த நோயில நான் பொறுமை மேற்கொள்கின்றேன். ஆனா இன்னைக்கு நமக்கு சின்ன பிரச்சனை வந்தாலும் சரி, எனக்கு இப்படி வந்துருச்சே, எனக்கு அப்படி வந்துருச்சே, குய்யோ எனக்கு குதிச்சு அங்க கேட்டு இங்க கேட்டு, ஏன் என்ன இருக்கு, யார்கிட்ட சொல்லி என்ன பிரயோஜனம், ஒன்னும் பிரயோஜனம், 10 பைசா பிரயோஜனம் கிடையாது. படைத்தவர்கிட்ட நாம் முறையிட வேண்டும், யா அல்லாஹ் எனக்கு ஏற்படுத்திய சோதனை நீயே நீக்கிவிடு. லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்ஸாஹா, அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றானா இல்லையா? எந்த ஆன்மாவுக்கும் அதை சக்தியை மீறி அல்லாஹ் தஆலா சிரமத்தை கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டானா இல்லையா? அப்ப இந்த ஆயத்தை முன் வச்சு அல்லாஹ்ட்ட நம்ம துஆ கேட்கணும்.
நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது சங்கடங்கள் வந்தா நம்ம அல்லாஹ்ட்ட கேட்கணும், யா அல்லாஹ் நீயே உன்னுடைய திருமறையில சொல்லி தந்திருக்கிறாய், எந்த ஆன்மாவுக்கு அந்த ஆன்மாவுடைய சக்தியை மீறி அல்லாஹ் சங்கடத்தை கொடுக்க மாட்டான் என்று நீயே உன்னுடைய திருமறையில பதிவு செய்திருக்கிறாய். எனக்கு இது சங்கடமா தெரியுது ரப்பே, நீக்கிற ரப்பே, இந்த போர்வை இந்த பிரச்சனை வந்து என்னை நீக்கிறேன், எனக்கு இது சங்கடமா தெரியுது ரப்பே, நீக்கிற ரப்பே என்று அல்லாஹ்ட்ட நம்ம துஆ செய்யற பொழுது அல்லாஹ் தஆலா அந்த சங்கடத்தை நீக்குவான். அப்ப இந்த மாதிரி பிரச்சனை ஏற்படுகின்ற பொழுது, சோதனை ஏற்படும் பொழுது பொறுமையை மேற்கொள்ளக்கூடியவர்கள் அவர்கள் இறையச்சமுடையவர்கள். அடுத்து அல்லாஹ் தஆலா தொழுகையை கடைபிடிப்பார்கள். தொழுகை என்ன செய்வாங்க? கடைபிடிப்பாங்க. இன்னைக்கு தொழுகை நம்மள்ட்ட எப்படி இருக்குது? முன்ன பின்ன இருக்குது. நம்முடைய தொழுகை சரியான முறையில் இல்லை, உயிரோட்டமான முறையில் இல்லை. அந்த தொழுகையை நாம் கடைபிடிக்க வேண்டும். அதே நேரத்தில் அல்லாஹ் நமக்கு வழங்கியிலிருந்து நாம தானம் தர்மம் செய்ய வேண்டும். அப்ப இந்த 4 பண்பு யாரிடம் இருக்கிறதோ அவர்கள் இறையச்சம் உடையவர்கள். அல்லாஹ் பற்றி நினைவு கூறப்பட்டால் உள்ளம் நடுங்கணும், சோதனை ஏற்பட்டால் பொறுமையை மேற்கொள்ளணும், தொழுகையை கடைபிடிக்கணும், அல்லாஹ் நமக்கு வழங்கிட்டு இருந்து நமக்கு நல்வழியை செலவு செய்யணும். இந்த 4 தன்மை இருப்பவர்கள் அவர்கள் இறையச்சமுடையவர்கள். இந்த 4 தன்மை இருக்கின்ற இறையச்சமுடையவர்களுக்கு தான் அல்லாஹ் தஆலா சொல்றான், வபஷிரில் முஹ்பிதீன், நபியே நீங்க அவர்களுக்கு சுப செய்தி கொள்வீர்களாக, சுப செய்தி கூறுவீர்களாக என்று சொல்கிறான். ஆக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவர்களையுமே இந்த 4 தன்மை உடையவர்களாக ஆக்கி அருள் புரிவானாக. மறுமை நாளில் நமக்கு அவனுடைய மேலான சொர்க்கத்தை அடையக்கூடிய நசீபை நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி. ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.